ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுவீடு அழைக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. இன்றைக்கி வந்து மறுவீடு அழைக்க போகிறாங்க. மார்னிங்கே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் பை ஒருத்தராக நானுமே வந்து குளித்து ரெடி ஆகிட்டு நானும் போயிட்டு வழக்கம் போல் என்னோடய வீடியோ ஷூட் பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா விளக்கெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதி நமோ நமோ தூயம்பல லீலா நமோ நமோ தேவகுஞ்சரி பாரா நமோ நமோ அருள் தாரா தீபமங்கள ஜோதி நமோ நமோ தூயம்பல லீலா நமோ நமோ தேவகுஞ்சரி பாரா நமோ நமோ அருள் தாரா தீபமங்கள ஜோதி நமோ நமோ தூயம்பல லீலா நமோ நமோ தேவகுஞ்சரி பாரா. அடுத்தது வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாமே நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பொண்ணு வீட்டு சைடு அண்ட் மாப்பிள்ளை வீட்டு சைடு ரெண்டு வீட்டு சைடுமே வந்து நலங்கு வைப்போம். மஞ்சள் குங்குமம் முதல்ல வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, அப்புறம் குங்குமம், அப்புறம் பன்னீர் தெளித்து மாலை போடுறது, இந்த மாதிரி தான். இந்த மாதிரி தான் வந்து ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னோடய வீடியோவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, பயங்கரமாக ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வீடியோஸ் எடுக்கும் போதெல்லாம் நல்லா கிளியராக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் என்ன நடந்தது, என்னோடய ஃபோன் எப்படி கரெக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு சில வீடியோலாம் வந்து பயங்கரமாக ஸ்டக் ஆகுது, ஸ்லோ மோஷனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி வைப்போம். இந்த ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து மாற்றி எல்லாருமே வைப்போம். சொல்லவே தேவையில்லை. 4 அத்தைங்க, மாப்பிள்ளைக்கு வந்து 4 அத்தைங்க, சித்திங்க, அப்புறம் அத்தை பொண்ணுங்க அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். எல்லாருமே வந்து ஃபுல்லாக நல்லா ஹாப்பியாக நலங்கு வச்சிட்ருந்தோம். பின்னாடி இருந்தது வந்து என் மாமாவோட பேர பசங்க. அவங்க பாருங்கள், அவங்க ஒருத்தர் மட்டும் நின்று நலங்கு வச்சுட்டே இருந்தான். கொஞ்சம் நேரம் போனவுடனே அவனுக்கும் நலங்கு வைக்க ஆரம்பித்தோம். அவனுக்கு நலங்கு வைக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் போய் என் தம்பியும் கூட்டிகிட்டு வந்துடுறேன், என் தம்பிக்கும் நீங்கள் நலங்கு வைங்க அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் வந்து எனக்கு மட்டும் இல்லை, என் தம்பிக்கும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லாருக்குமே நாங்கள் நலங்கு வச்சு ஹாப்பியாக வந்து இந்த மறுவீடு ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களெல்லாம் நான் எடுக்கிறேன், என்ன யார் எடுக்கிறது? எடுக்கிறது இல்லை, நான் செல்ஃபி மோட ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன்ல. மாப்பிள்ளை பொண்ணு வீட்டில் சைட்லேயுமே எல்லாருமே வந்து வச்சாங்க. நானுமே வந்து வச்சு முடிச்சிட்டேன். என்னோடய சிஸ்டர்ஸ், என்னோடய கசின்ஸ் எல்லாமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே லீவ் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. மீதி இருக்கிற நாங்கள் மட்டும் எல்லாருமே சேர்ந்து வந்து நலங்கும் வச்சு நாங்கள் ஹாப்பியாக முடிச்சிட்டோம். அப்படியே நில்லுங்கண்ணே.
ஏய் வாய மூடுமா சும்மா நிலம் மருமகளா வாங்கம்மா. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. நலங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்கள இன்றைக்கி அனுப்பி வைப்போம். அப்புறம் ஒரு நாள் பார்த்து நாம் போய் அவங்கள அழைச்சிட்டு வருவோம். இதுதான் எங்களோட மறுவீடு முறை. அப்புறம் சமையல்லாம் தடபுடலாக ரெடி ஆகிட்டு இருந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தேன். வந்து குடல் அதெல்லாம் போட்டு தலை அதெல்லாம் போட்டு குழம்பு, அப்புறம் மட்டன் ஃப்ரை, அப்புறம் ரசம் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. மார்னிங்கே வந்து சூப்பராக இட்லியும் குடல் குழம்பு, ரத்த பொரியல் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு ஆடு ஆடுறது சும்மா நாங்கள் எங்கள் க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான் இது. அதுவே இவ்வளோ வந்து செஞ்சுருந்தாங்க. அன்றைக்கி நம்ம பூந்தி போடும்போது ஒரு அக்கா வந்து செஞ்சுருந்தாங்க இல்லையா, அதே அக்கா தான் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே டேஸ்டியாக செஞ்சுருந்தாங்க. சமையல் வந்து தடபுடலாக நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பு, முட்டை உரித்து கொடுக்குறது, பாதாம் கட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. பட் நான் வந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். சுற்றி இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவங்க எல்லாம் கதைகள்லாம் பேசிக்கிட்டே வந்து எடுத்து கொடுத்தாங்க. நடுவில் வந்து டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வேறு போட்டு கொடுத்தாங்க. அந்த லெமன் ஜூஸ் மட்டும்தான் நான் போட்டேன். அவ்வளோதான், மற்றபடி நான் ஒன்றும் பண்ணலை. இதையும் சின்ன டம்ளரில் கொடுக்குறேன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் போன ஆர்டினரி ஜூஸாக இருந்தால் பெரிய டம்ளர் கொடுக்கலாம். நான் போட்ட ஸ்பெஷல் ஜூஸ்லாம் கோயிலில் தீர்த்து எப்படி கொடுக்குறாங்க? சொம்பளையாக கொடுக்குறாங்க, ஸ்கூலில் தானே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் கலாட்டா பண்ணி பேசி முடிச்சுட்டு விருந்து சாப்பிட்டாச்சு. சாதம், குழம்பு, சில்லி சிக்கன் அண்ட் லட்டு எல்லாமே, சாதம் எல்லாமே சாப்பிட்டோம். அண்ட் நடுவில் நான் வந்து கொஞ்சம் சிக்கனும் சூப்பும் எடுத்துக்கிட்டேன். சூப் வச்சுருந்தாங்க. சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் என் தம்பியும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பட் நாங்கள் சாப்பாடு வந்து கடைசியாக தான் சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் சாப்பிட்டோம். வேந்தன் அது கூட சாப்பிடவே இல்லை. அவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்டாக இருந்துச்சு. அதனால் எனக்கு நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் எதுவுமே வேணும்னு சாப்பிடவே இல்லை. வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க, வேறு எதுவுமே எடுத்துக்கல. தயிர் சாதம் கூட அப்போ எடுத்துக்கலாம், நைட்டு தான் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து அந்த சூப்பும் அப்புறம் வந்து சிக்கனும் சாப்பிட்டது வந்து ரொம்ப லேட்டாக ஈவினிங்காக தான், ஒரு 4 o'clock மேலே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு என் தம்பியுமே ஊருக்கு கிளம்பிட்டான். நானுமே வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் எங்களோட மறுவீடு ஃபங்க்ஷன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ எப்படி வந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.